அனைவருக்கும் வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன். தக்கார் கைப்பட்ட கால். அது என்ன தக்கார் கைப்பட்ட கால் என்னவென்று பார்ப்போம். அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது நடந்த நிகழ்வு இது. ஒருமுறை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றும் சமையல்காரர் ஒருவர் அப்துல் கலாம் அவர்களிடம் சென்று, ஐயா, இனி நான் சமையல் வேலைக்கு வரமாட்டேன், இனி நீங்கள் வேறு யாரையாவது வேலைக்கு வைத்து கொள்ளுங்கள் என்றார். பதறிப்போன அப்துல் கலாம், ஏன், உங்களுக்கு என்ன ஆயிற்று? இங்கு யாராவது உங்களை துன்புறுத்தினார்களா? உங்களுக்கு ஊதியம் ஒழுங்காக வழங்கவில்லையா? அல்லது ஊதியம் குறைவாக உள்ளதா? வேறு என்ன காரணம்? இங்கு உங்களுக்கு போதிய வசதி செய்து கொடுக்கப்படவில்லையா என்று அடுக்கடுக்காக வினா எழுப்பினார் அப்துல் கலாம். அதற்கு அந்த சமையல்காரர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு கை நிறைய அல்ல, பை நிறைய ஊதியம் கொடுக்கிறார்கள், நல்ல உணவு கொடுக்கிறார்கள், எனக்கு எல்லா வசதியும் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள், எனக்கு எந்த குறையும் இல்லை என்றார். பின்பு எதற்காக நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறீர்கள் என்று கேட்டார் அப்துல் கலாம். அதற்கு அந்த சமையல்காரர், ஐயா, நீங்கள் காலையில் உண்பது ஒரு அப்பம், ஒரு குவளை பால் மட்டுமே. நண்பகல் உணவாக கொஞ்சம் தயிர் சோறு எடுத்துக்கொள்கிறீர்கள், இரவு கொஞ்சம் ரசம் சோறு உண்கிறீர்கள். இதை தவிர வேறு எதையும் நீங்கள் உண்பதில்லை. இதையெல்லாம் சமைப்பதற்கு எதற்கு ஒரு சமையல்காரன்? எனக்கு எதற்கு வீண் சம்பளம்? எந்த வேலையும் செய்யாமல் அளவுக்கு மீறி சம்பளம் வாங்கினால் நான் உண்ணும் உணவு எப்படி எனக்கு செரிக்கும்? அதனால்தான் இந்த வேலையே எனக்கு வேண்டாம் என்றேன் என்றார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அதுபோலத்தான் அப்துல் கலாம் எப்படி நேர்மையாக இருந்தாரோ அவரைப் போலவே அவர் வீட்டு சமையல்காரரும் நேர்மையாக இருந்தார். நல்லவர்களோடு சேர்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். நல்லவர்கள் கைப்பட்டால் உப்புக்கல்லும் வைரக்கல்லாய் மாறும். உறக்கும் துணையது ஓர் ஆலம் வித்து ஈண்டி இறப்ப நிழல் பயந்தாங்கு அறப்பயனும் தான் சிறிது ஆயினும் தக்கார் கைப்பட்ட கால் வான் சிறிதா போர்த்து விடும். இது நாலடியார் பாடல். ஓர் ஆலம் விதை சிறிதுதான், ஆனால் அந்த விதை நல்லவர் ஒருவரின் கையில் கிடைத்தால் அது செடியாக தழைத்து மரமாக வளர்ந்து அனைவருக்கும் பலகாலம் நிழல் கொடுப்பது போல் அறச்செயல்கள் சிறிய செயல்கள் ஆனாலும் தகுந்த நல்லவர்க்கு சென்று சேரும் பொழுது அதனால் அடையும் பயன்களின் அளவு இவ்வுலகின் வானத்தையே மிக சிறிதாக்கி விடும். இதுவே அதன் பொருள். நண்பர்களே, தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் தினமும் ஒவ்வொரு குறிப்பாய் பார்க்க இருக்கிறோம். இந்த தகவலை தந்த சதுரங்கப்பட்டணம் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும், இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.